பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சபுரா எனர்ஜியில் 1.1 பில்லியன் ரிங்கிட்களை செலுத்துவதற்கான நடவடிக்கையை இன்று அறிவித்தார். இது சிக்கலில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு பதிலாக பெரும்பாலும் பூமிபுத்ரா விற்பனையாளர்களுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துவதாகும் என்றார். மலேசியா டெவலப்மெண்ட் ஹோல்டிங் எஸ்டி என் பெர்ஹாட் எம்.டி.எச். பொதுவில் பட்டியலிடப்பட்ட சபுராவுக்கு நிதி உட்செலுத்தியது. அன்வார் முன்பு எதிர்க்கட்சியில் இருந்தபோது நிராகரித்த நிறுவனத்திற்கு அரசாங்கம் பிணை எடுப்பு பற்றிய கருத்துக்கு வழிவகுத்தது. நிதி அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் பேசிய அன்வார், சபுரா எனர்ஜிக்கு பணத்தை அனுப்புவது எளிதான முடிவு அல்ல, ஆனால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகச் சங்கிலியில் நிதி சிற்றலை விளைவை தடுக்க அவசியம் என்றார். சபுராவின் மீட்கக்கூடிய மாற்றத்தக்க கடன் பங்குகளின் எம்.டி.எச். சந்தா மூலம் உட்செலுத்தப்பட்டதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். சமீபத்திய சுற்று நிதி உட்செலுத்துதல் மற்றும் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு திட்டம் சபுரா எனர்ஜியின் ஒழுங்குபடுத்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ஏனெனில் நிறுவனம் அதன் PN17 நிலையிலிருந்து வெளியேறி நீண்ட கால வளர்ச்சிக்கு தன்னை மறுநிலைப்படுத்துகிறது. இந்த முடிவு எளிதானது அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று அன்வார் இன்று காலை நிதி அமைச்சக ஊழியர்களிடம் உரையாற்றியபோது கூறினார். பெரிய நிறுவனங்களை பிணை எடுப்பதை கடுமையாக எதிர்த்தவர்களில் நானும் ஒருவன் என்று அவர் மேலும் கூறினார். 1997 கீழ் 1998 ஒரு பிரதமரின் மகனுடன் தொடர்புடைய ஒரு கப்பல் நிறுவனத்தின் பிணையெடுப்பை எதிர்த்தவர்கள் நான். எனவே எனக்கு இதில் அனுபவம் உள்ளது, ஏனென்றால் நாங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறோம், ஆனால் திறமையற்ற ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிறோம்.